எக்கனாமிக்ஸில் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸை சின்ன ஷார்ட்டாக நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதில் டிஸ்பிளேயில் ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 5 இயர்ஸை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 1921, 1951, 1961, 2001, 2011. ஸோ இந்த இயர்ஸ்லாம் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ 1921 எல்லாத்துலேயுமே சென்டராக இருக்க நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1921 2, 51 5, 1961, 2001, 2011 தனியாக சொல்கிறேன். 1921 2, அதாவது 1921னா பெரும் பிரிவினை ஆண்டு. ஸோ எந்த ஒரு பீஸையும் பெருசாக நம்ம வெட்டணும்னா 2ஆக வெட்டினாலே போதும். அதுதான் 1921 2ஆக வெட்டினா அது பெரும் பிரிவினை ஆண்டு. ஸோ 1951 ஒரு பீஸை சின்ன சின்னதாக நம்ம வெட்டணும்னா ஒரு 5 பீஸாவது நம்ம மினிமம் வெட்டணும் இல்லையா? அப்போ 5 1951னா 5 அது சிறு பிளவு ஆண்டு. இப்போது 1961 மக்கள் தொகை வெடிப்பு. இப்போது 1961 ஃபஸ்ட்டு 2 நம்பர் பாருங்கள் 19. அதை அப்படியே தலைகீழாக திருப்புங்க. 9 தலைகீழாக திருப்புனா 6, 1 தலைகீழாக திருப்புனா 1 தான். ஸோ 19 தலைகீழாக திருப்பினா அப்படியே டபுள் மடங்கு விட 61 மாறுது, அப்படியே வெடிக்குது. அப்போ அது மக்கள் தொகை வெடிப்பு. இப்போ 2001 பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் நல்ல ரிவர்ஸ் வாங்க. 2001 100, அதாவது 100 கோடி 1 பில்லியன் மக்கள் தொகை வந்துடுது. 2011 மக்கள் தொகை மாறுதல். லாஸ்ட்டில் மாறுதல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2011 1 நம்பர்ஸ் ஒரே மாதிரியே இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது மாறுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள், 1921னா 2, அப்போ 2ஆக பிரிக்கிறதுனா பெரும் பிரிவினை. 1951 5 சின்ன சின்ன பீஸாக வெட்ட போகிறோம், அப்போ அது சிறு பிளவு. 1961 அப்படியே தலைகீழாக திருப்புனா வெடிக்கும், அது மக்கள் தொகை வெடிப்பு. 2001 அப்படி ரிவர்ஸ் பாருங்கள், 100 அது 100 கோடி. 2011 லாஸ்ட் 2 நம்பர் 1 1ஆகவே இருக்குது. ஆனால் இங்கே மக்கள் தொகை மாறுது, அங்கே நம்பர்ஸில் மாறலை. ஸோ தேங்க்யூ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.